ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். என்னன்னு தெரியல, சடனாக ஃபீவர் கோல்டெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கு எபிசோடு என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியல. கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் எழுந்திரிச்சு சீக்கிரமே பார்த்தேன். ஸோ சாரதாம்மா வந்து காவேரியை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீ என் வயதுல தான் பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடி அப்படின்னு சொல்லி. எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். நிஜமாவே நீங்க தான் காவேரியை பெற்றெடுத்தீங்களா? ஏன் அந்த குழந்தைய போட்டு பாடா படுத்துறீங்க அப்படின்னு ஒரே அடி வேற இன்னைக்கு சைன் பண்ணுன்னு சொல்லி எல்லா உண்மையும் நிவின் குமரன் கிட்ட நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. அன்னைக்கு பாட்டி என்னெல்லாம் பண்ணாங்க அண்ட் விஜய் வந்து எவ்வளவு கோவமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கு, இது வந்து விஜய் சைன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இன்னொரு சைட் விஜய்க்கு நிவினே கால் பண்ணி காலை எடுத்தாரு. பட் காவேரி பேசணும்னு சொன்னதுமே என்னால பேச முடியாது, அவ தானே விலகிடுறேன்னு சொன்னா, அதான் நான் விலகி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சார் கோவமா காலை கட் பண்ணிட்டாரு. அண்ட் சித்தி பாட்டிலாம் வந்த பிறகுதான் இங்க பெரிய டிராமாவே நடக்குதுன்றது இன்னைக்கு புரிஞ்சிச்சு. எஸ், சித்தியும் பாட்டியும் வராங்க. காவேரியும் அப்படியே வந்து என்ன சொல்றது, பொறுத்திருந்து பாக்குறாங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாரதாம்மா சொன்னா அதே டைலாக சொல்றாங்க. எங்க சைன் பண்ணா கொஞ்சம் தான் பணம் வரும், வந்து வாழ்ந்தா ஃபுல் சொத்தம் உனக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறியான்னு உடனே சாரதாம்மா செம்மையா ட்ரிகர் ஆகி அடிக்கலாம் செய்யறாங்க, வந்து கையெழுத்த போடு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி இப்போ என்ன, அவங்களுக்கு கையெழுத்து தானே போடணும், ஒன்னு இல்லை 5 சைன்ஸ் கூட பண்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட சைன் வாங்குங்க, அவர் தானே சைன் வாங்கிட்டு வர சொன்னாரு. சரியான பாயிண்ட் வந்து பிடிச்சி ஃபைனலி சைன் பண்ண செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ உடனே விஜய் வந்து காமிச்சிருந்தாங்க இல்லையா, அவரை வந்து ப்ளூ கலர் காஸ்டியூம்ல பார்த்தோன்னா நானும் உங்களை மாதிரி தான் புஷ்ஷன் ஆயிட்டா. அப்போ இந்த வீட்டுக்கே வரலையா, சும்மா எப்படி சொல்றது, ஷூட் கேப்ல தான் இங்க இருந்தாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்பயும் ஒரு குட்டி ஹோப் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிவின் யமுனா காஸ்டியூம் இருக்கு. நிவின் யமுனா அங்க வராங்க, காவேரி இதே காஸ்டியூம்ல. ஒருவேளை காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி கூட விஜய் வரலாம். அதர்வைஸ் சும்மா கூட நமக்கு வந்து அந்த பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கலாம், ஏன்னா ரோட் சைட்ல ஷூட் பண்ணும்போது. பட் எனிவேஸ் காவேரியோடைய மொபைலையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, கங்காவோடைய மொபைல்ல இருந்தும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல் ட்ரூத் வந்து நம்ம காவேரி ரிவீல் பண்றாங்க. பிகாஸ் சாரதாம்மா அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகள்லாம் இன்னைக்கு விட்டுட்டாங்க. எந்த அம்மாவும் இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. ஆனா நம்ம காவேரி கிட்ட மட்டும் அம்மா அப்படி பேசுவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். காவேரியும் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டைலாக்ஸ் ப்ரோமோ கண்டென்ட் மட்டும் தான் எனக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. நாங்க பொண்டாட்டியா வந்து நடிக்க மட்டும் இல்லை, நான் பொண்டாட்டியா வந்து மனசார வாழ்ந்தேன். இப்போ விஜயோட குழந்தை வயிற்றுல வளருது, நான் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னதும் அப்படியே ஷாக்கிங் ஃப்ரேமோட வந்து இன்னைக்கு சீரியலை என் பண்ணிட்டாங்க. நிஜமா செம்மையா அந்த ஒரு 2 எப்படி சொல்றது, ஒரு 30 செகண்ட்ஸ் எபிசோடா இருந்தாலும் நான் வந்து ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். எப்போடா சண்டே ப்ரோமோ வரும், எப்போ வந்து நமக்கு மண்டே எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இவ்வளோ நாளா காவேரியை பிளேம் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ எல்லாரும் நம்ம வந்து அவர் ரோஜி காவேரி இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக மண்டே வந்து ஏதோ தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு எபிசோட் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி